அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய், ஆசீர்வாதமான நாளாய் அமைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்து கொண்டு நட என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெதஸ்தா குளக்கரை அருகே வரும்போது 38 வருடமாய் படுக்கையில் இருந்த ஒருவனை கர்த்தர் பார்க்கிறார். இதுவரை அவன் நடக்கவில்லை. அவன் எதற்காக அங்கு வந்திருக்கிறான்? அவர்களுடைய நம்பிக்கை என்ன? அந்த குளத்தை ஒரு விசை தூதன் வந்து கலக்குவான். அப்படி கலக்கும்போது முதலாவது யார் அந்த குளத்தில் இறங்குகிறார்களோ அவர்கள் சுஸ்தமாவார்கள். இவனும் சுகமாகும்படி 38 வருஷமாய் அந்த குளத்தின் அருகே இருக்கிறான். ஆனால் இவனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவில்லை. மாறாக எத்தனையோ பேர் வந்து சுகமாகி போகிறதை அவன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். 38 வருஷமாய் இதை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுவினிடத்திலும் அதை சொல்லுகிறதை கேட்கலாம். 7வது வசனத்தில் வியாதியஸ்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்று சொல்லுகிறான். முதலாவது இறங்குகிறவனுக்கு சுகம் கிடைக்கிறது. இவன் போகிறதுக்குள்ளே வேறொருவன் வந்து இறங்கி விடுகிறான், சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறான். அப்படி என்னால் இத்தனை காலமும் இந்த குளக்கரையிலே இருந்து அவன் சுகம் பெறவில்லை. மாறாக இன்னொருவன் வாழ்க்கையிலே சுகம் கிடைப்பதை பார்த்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தானே. எனக்கு அற்புதம் கிடைக்கும் என்று நான் பார்த்து கொண்டிருக்கும் போது வேறொருத்தங்களுக்கு கிடைப்பதை சாட்சியாய் சொல்லி எத்தனை முறை கேட்டிருப்போம். பல நேரத்தில் இதை கேட்கும்போது ஒரு புறம் நமக்கும் நடக்கும் என்கிற நம்பிக்கையும் வரும், இன்னொரு புறம் எனக்கு மட்டும் ஏன் நடக்கவில்லை என்ற வேதனை வரும். இந்த வேதனையில் தான் இவன் இருக்கிறான். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்தபடி கர்த்தர் செய்யவில்லை என்றால் அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. மாறாக நீங்கள் எதிர்பார்த்த வழியிலே செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய வழியிலே அவர் செய்வார். இந்த பெதஸ்தா குளக்கரையிலே இருந்த இவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த குளத்தை கலக்குகிறேன், நீ இறங்கி போ என்று சொல்லாமல் நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். ஆமென். அதன் அர்த்தம் என்ன? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் நடப்பது போல உனக்கு நடக்கவில்லையா? யாருக்கும் செய்யாத ஒன்றை கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார் என்ற அர்த்தம். இந்த குளக்கரையிலே இத்தனை காலம் இவன் அறிந்ததும் இவன் கண்டதும் ஒரே விதம்தான். என்ன விதம்? குளத்தில் இறங்குறாங்க, சுகம் பெறுறாங்க, போறாங்க. நீ அறியாத ஒரு காரியத்தை இப்பொழுது உனக்கு செய்யும்படி இயேசு வந்திருக்கிறார். அறியாத வழியிலே அற்புதம் அவரால் தர முடியும். எனவே நீங்கள் எதிர்பார்த்த வழியிலே காரியங்கள் நடக்கவில்லை, நன்மை கிடைக்கவில்லை, அற்புதம் நடக்கவில்லை என்றதும் நடக்காது என்று இருந்து விடாதே. கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோட காத்திருப்பது நல்லது. அவர் வருவார், அவர் வழியிலே எனக்கு அற்புதம் செய்வார். அந்த வழி எனக்கு அறியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இந்த நம்பிக்கையோட காத்திரு சகோதரா, இந்த நம்பிக்கையோட காத்திரு சகோதரி. அநேக சாட்சிகளை நீ கேட்டிருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் சொல்ல ஏவப்படுகிறேன். ஆமென். சாட்சியை கேட்டிருக்கிறாய் இத்தனை காலம், நிச்சயமாய் இனி உன்னை சாட்சி சொல்ல வைப்பார். ஆமென். அநேகர் சொல்லும் சாட்சி, ஒவ்வொரு சாட்சி கேட்க கேட்க இந்த வழியில எனக்கு அற்புதம் நடக்காதா என்று தானே நீ ஏங்கி இருப்பாய். நீ அறியாத வழியில கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். காத்திரு, கர்த்தரை நம்பி காத்திரு, நம்பிக்கையோட காத்திரு. நீ நம்புகிறது அவராலே வரும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, அறியாத வழியில் எங்களுக்கு அற்புதம் செய்து எங்களை மகிழ பண்ணுகிறவரே, அப்பா, இப்படி காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தயவாய் இறங்கி நீர் அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.